நம்ம சுவையான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். இன்னைக்கு நம்ம சுவையான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு, அதாவது ஆட்டா எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ½ டீஸ்பூன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சால்ட் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி பசைஞ்சு விட்டுக்க வேண்டியதான். இப்போ இது செய்கிறதுக்கு எங்களுக்கு ½ கிளாஸ் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம இது நல்லா பசைஞ்சு விட்டுட்ருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்கணுன்னா எண்ணெயை தாங்க சேர்க்கணும். எண்ணெய் இந்த மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் இது எண்ணெயோட சேர்த்து பிசைய வேண்டியதான். எண்ணெயோட சேர்த்து பிசைஞ்சனால இந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு பாருங்க. டச் பண்ணியும் அது கையில ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறமா எவ்வளோ சாஃப்டா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா இருக்குங்க. இந்த அளவுக்கு தான் கரெக்டான அளவு. இப்ப நம்ம இதை உருட்டலாம். இப்ப இதை நான் நல்லா உருட்டி இதை கட் பண்ண போறேன். இப்போ கட் பண்ணுவோம். இதை பார்த்தா ஒரு 5-6 பீஸ், 5-6 உருட்டலாம் போல. கரெக்டாக 6 வந்திருக்குங்க. இப்போ 6த்தையும் உருட்ட வேண்டியதான். இப்போ 6த்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தேய்க்கிறது ஒரு வித்தியாசமான மெத்தடில் சொல்லித்தரேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். இந்த மாதிரி அதே மாவில் பெரட்டிக்கிட்டு இந்த மாதிரி தேய்க்க வேண்டியதான். 4 பக்கமும் தேய்ச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கலாம். இந்த சைஸுக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணணும், அதுதான் இதில் இருக்க ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அது எவ்வளோ அழகாக வரும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ போட்டால் எப்படி அதை தேய்க்கணும் அப்படின்ற ட்ரையாங்கிள் ஷேப்பை எப்படி தேய்க்கணும்னு காமிக்கிறேன் வாங்க. பார்க்க அழகாக இருக்காது. இப்போ இது எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதையும் இந்த ட்ரையாங்கிளே ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாக்கா இப்போ தான் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. நான் செஞ்ச உடனே காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு சஸ்பென்ஸை தரேன், ஓகேவா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சர்க்கிள் ஷேப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு இரும்பு இதில் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம்லாம் ஊற வைக்கல, சாரி சும்மா வைக்கல. நாங்கள் டேரெக்டாகவே பண்ணுறோம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. அப்புறமா பபுளாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே எண்ணெயை ஊற்றி தேய்ச்சி விட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புஃப்னு வந்திருக்கு. இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டனால இது மேலே எண்ணெயை தேய்ச்சிடலாம். அப்புறமா எடுக்க வேண்டியதான். கடைசியில் ஒரு முறை உங்களுக்கும் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு அழகா வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்மளோட சப்பாத்தி இஸ் ரெடி. இப்போ நான் வித்தியாசமாக இருக்குன்றல, அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்களேன், பாக்கெட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாப்பிட போகிறேன் இறால் தொக்கோட. செம்ம சுவையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது உங்க வீட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை டிங்குன்னு பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.